வரிகளில் வானத்தை அளந்த, வானத்தை தாண்டியும் மனித மனங்களை வசப்படுத்தும் அந்த கவிஞன் எக்காலத்துக்குமானவன் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கல்லறை பூக்களுக்கும் கருணை காட்டிய அவர் தன் சிறு வயதிலேயே தாயை இழந்து பின் தந்தையின் முயற்சியினால் புத்தகங்களின் அரவணைப்பில் வளர்ந்து பின்னாளில் வறுமை தந்த கண்ணீரை போக்க மனித மனங்களுக்குள் பாடல் வரிகளாலும் கவிதைகளாலும் பட்டாம்பூச்சி விற்றார். ஆம், அவர்தான் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார். And lyricist, of course, we are missing Muthukumar. எனக்கு ஒரு பெரிய ஏன்னா 113 ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 73 ஃபிலிம்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் அவர் தான். ஸோ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தனக்கென ஒரு கொள்கை, வழிமுறை, இலக்கு ஆகியவற்றோடு பயணித்தவர் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் திரைப்பயணத்தில் அவர் படைத்த பாடல்கள் மிகுதியானவை. நிறைய படங்கள் எழுதுறேன், கேள்விப்பட்டேன், நல்லாவும் எழுதுறேன். நன்றி. பெஸ்ட் ஆஃப் லக். பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாருமில்லையே. இப்போ நீயே நல்லா வளர்ந்து நம்பர் 1ல இருக்கிறேன். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே. இயக்குனர் கூறுகிறார், ஹீரோ அவளை ஒன் சைடா லவ் பண்றான். அவ தான் அவனோட உலகத்துல மொத்தமும் நிறைஞ்சிருக்கா. அவகிட்ட தன்னுடைய காதலை சொல்றான். ஆனால் அவனுடைய காதல் நிராகரிக்கப்படுகிறது. நான் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் சந்தியான்னு தன் காதலி கிட்ட சொல்லிட்டு கண் கலங்கிட்டே கடந்து போறான். இந்த சுச்சுவேஷன் உயிர் மாறாம 2 வரிகளில் சொல்ல முடியுமா சார் என்று நா. முத்துக்குமாரிடம் கேட்க, பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் எழுதுகிறார், அடி கோயில் மூடினால் கூட கிளி கவலைப்படுவதே இல்லை, அந்த வாசல் கோபுரம் மீது அதன் காதல் குறைவதே இல்லை என்று எழுதி கொடுத்தார். பொதுவாக எல்லோரும் கோவிலுக்கு செல்வது கடவுளை தரிசிக்கத்தான். ஆனால் நடை சாத்தப்பட்டால் பக்தர்கள் வருத்தப்படுவார்கள். கிளிக்கு அந்த கவலை இல்லை. கிளிக்கு கோயில் கருவறை முக்கியமல்ல, அந்த கோயிலின் கோபுரம் போதும். என் காதல் என்பது அவள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன் அருகில் இருக்க வேண்டும் என்று அடம்பிடிப்பதல்ல. என்னை நிராகரித்து காதல் கதவை மூடினாலும் அவள் மீது நான் கொண்ட காதல் என்றுமே குறையாமல் அவள் நினைவில் வாழ்வதே என்பதை சொல்லாமல் சொல்லும் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகள். சங்க இலக்கியத்தில் காதலில் பெரும்பாலும் தலைவனும் தலைவியும் தமது உள்ள கருத்தை தோழியின் மூலம் எடுத்துரைப்பதாகவும் பாங்கர் கூட்டம் செவிலியர் தாய் போன்ற உறவாகவும் அமையும். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். இன்றைய சூழலில் ஆணும் பெண்ணுக்கும் நேருக்கு நேர் சந்தித்த வண்ணம் பரிமாறிக்கொள்கின்றன. காதலில் இன்பம் காண்பதும் பிரிவில் வேதனை அடைந்து புலம்புவதும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். காதல் கைக்கிளை, பெருந்திணை, குறியீட்டு, உடன்போக்கு நிகழ்ந்ததாகவும் பாடல்கள் பொருளாகின்றன. கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே. இதில் நா. முத்துக்குமாரின் காதல் பாடல்கள் எந்த தன்மையில் படைத்துள்ளார் என்பதை காணலாம். அதன் பல்லவி சரணம் புரிந்து மௌனத்தில் நின்றே. சங்க இலக்கிய குறுந்தொகை பாடலின் கருத்தை அடிப்படையாக வைத்து கவிஞர் நா. முத்துக்குமார் அவரது பாடலில் வரிகளாக்கி தருகின்றார். என்னை மறந்தேன், எதற்கு மறந்தேன், என்னை கேட்டேனே, என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், என்னை கேட்டேனே. அப்பா ஒரு தமிழாசிரியர் நாகராஜன் பேர் இறந்துட்டாங்க. அதனால எங்கள் வீடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 புத்தகம் அப்பா சேகரித்து வச்சுருந்தார். சின்ன வயசுலேயே அந்த புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிப்பேன். கண் திறந்தும் பார்க்க மறந்தேன், கால் நடந்தும் பாதை மறந்தேன். தலைவிக்கு தலைவன் பற்றிய ஒரு தகவலும் தெரியாது. ஆனாலும் தலைவன் மீது கொண்ட காதலின் காரணமாக தன் நிலைமையை விவரிப்பதாக அமைகின்றது. இந்த பாடல் இவன் வேற மாதிரி படத்தில் இடம் பிடித்திருக்கும். தினம் சண்டை போடும் தாயிடம் கெஞ்ச மறந்தேன். இப்போ இயற்கை தான் முதல் தாக்கமாக இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் கவிதைகள்லாம். அப்போது இயற்கை பற்றி மலை, தென்னை மரம், நதி அப்படி எழுத ஆரம்பித்தோம்.
எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக கவிஞர் எழுதிய உன் பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது, எனக்கு வந்து அனுபவம் அது வந்து யதார்த்தமாக இருக்கணும்னா அது நம்ம அனுபவிச்சிருக்கணும், ஒன்று அதில் வாழ்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய எழுத்து நிலை மாறுச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். என்ற பாடல் பெருண்மையும் யார் என்று தெரியாத தலைவனின் நினைவில் தலைவி தன் காதலை விவரித்து அமைக்கப்பெற்றுள்ளது. நீங்கள் சங்க இலக்கியங்களை தொடங்கி இன்றைக்கி எழுதிட்டு இருக்க சங்கர் ராம சுப்ரமணியம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கவிதைகள் இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ கதைகள் நாவல்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தினமும் படித்தா கூட உங்கள் வாழ்நாள் பத்தாது. குறுந்தொகையில் வரும் ஒரு பாடல் வருகிறது. கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கொழியீய நட்பின் மயிலியல் செறி ஏயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்ற பாடல் தலைவன் தலைவி கூந்தலில் அமைந்துள்ள வண்டை நோக்கி, அழகிய சிறகுகள் உடைய வண்டே, நீ அறிந்துள்ள பூக்களுள் இவளது கூந்தல் போல சிறந்த நறுமணம் உள்ள பூக்கள் உண்டா என இந்த குறுந்தொகை பாடலின் பொருண்மையினை வைத்து கவிஞர் தனிமை உன்னை சுடுதா நினைவில் அனல் தருதா தலையணை பூக்கள் எல்லாம் கூந்தல் மனம் வருதா, தலையணையிடம் தலைவன் தன் தலைவியின் கூந்தலின் மனம் அவள் வைக்கும் தலையணையில் உள்ளதா என கேட்பது போல் அமைந்திருக்கிறது. கவிஞர் சங்க இலக்கியம் மட்டுமல்லாமல் திருக்குறள், பக்தி இலக்கியம் முதலியவற்றிலும் தனது பாடல் வரிகளில் பயன்படுத்தியுள்ளார். உண்மை காதலுக்கு சாதி மதம் தெரிவதில்லை. உண்மை காதலின் புனிதத்தை தன்மையை இலக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன. கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகும் அன்று பெரிது எனும் வள்ளுவரின் கூற்றை கவிஞர் கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி என்று எழுதியிருக்கிறார். கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி. என்னை அறியாமல் என் மேல் நோக்குகின்ற இவளது அருகிய நோக்கமானது காம உறவிலே சரிபாகம் என வள்ளுவ மொழியோடு இணங்கி மழையை காமத்தோடு காதலோடு ஒப்பீடு செய்து காட்டுகின்றார். கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. மேலும் வள்ளுவரின் குறிகொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணித்தால் போல நகும் என்ற குறளை வைத்து கவிஞர் சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது, பாடலாசிரியர்கள்ன்றது வசனகர்த்தாவோட பணியை பாதி பணியை நாங்களும் பண்ணுறோம். வசனகர்த்தான்றல பாடலுக்குள்ளேயும் நாங்கள் வந்து அந்த மூடுக்கான டைலாக்கை முதல்ல யோசனை அதை மீட்டரில் உட்கார வைக்கிறோம். சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும் போது அடடா, விழியோடு விழி பேச விரலோடு விரல் பேச அடடா வேறு என்ன பேச. இந்த பாடல் நீதானே என் பொன்வசந்தம் படத்தில் இடம் பிடித்திருக்கும். விழியோடு விழி பேச என்னையே குறிப்பாக கொண்டு பார்த்தல் அல்லாமலும் தான் ஒரு கண்ணை ஒரு பக்கமாக சாய்த்தால் போலவும் நோக்கி தன்னுள்ளாகவே அவள் மகிழ்வாள் என்று விரலோடு விரல் பேச என்று வள்ளுவர் குறிப்பிட்டதை கவிஞர் தலைவியின் காதல் பார்வை தலைவனுக்கு மகிழ்வினை தருகின்றது என்பதை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர். பல மேடைகளில் பல பேச்சாளர்கள் இந்த வரியை மட்டும் கூறிவிட்டு இதற்கு பொருளும் கூறுவார்கள். அதாவது உலக மாந்தர்கள் யாவும் நம்முடைய சகோதரர்களே, எல்லா ஊர்களும் நம்முடையதே என்று அழுத்தம் கொடுத்த சமத்துவம் சகோதரத்துவம் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் என்ற புலவர் விளக்கம் கூறிவிட்டார். I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இக்கருத்தினை பாடல் வரிகளாக கவிஞர் நா. முத்துக்குமார் அயன் எனும் திரைப்படத்தில் இவ்வாறு, இதுவரை நெஞ்சில் இருக்கும் சிறு துன்பங்களை நாம் மறப்போம், கடிகாரம் உள் துளைத்து தொடு வானம் வரை போய் வருவோம், இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். என்கிட்டேருந்து என்னோட படைப்பு எந்த வடிவில் கண்டோ வரலாம். ஒன்று இப்போ என்னோடய பாட்டில் வந்து டைரக்ஷன் இல்லைன்னு யார் சொன்னது? என்னோடய பாட்டில் அந்த காட்சி படிமங்களை நான் வச்சுட்டு தான் இருக்கேன். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம், அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வா நினைவோம்,
அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம் என்ற பாடல் மூலமாக கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவ்வாறே ரன்ன, சாதலும் புதுவதும் அன்றே என்ற புறநானூற்று பாடலின் பொருண்மையினை தற்காலத்திற்கு ஏற்றவாறு கருப்பொருள் மாறாது அப்பாடல் வாயிலாகவே வெளிக்காட்டியிருக்கிறார். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம். ஒரு நேர்காணலில் நான் முத்துக்குமாரிடம் ஆங்கிலம் கலந்து பாடல்கள் எழுதுவது அவசியம்தானா என்று கேள்வி கேட்டபோது தஞ்சை ராமையா தாஸ், கண்ணதாசன், வாலி போன்ற பல முன்னணி பாடலாசிரியர்கள் கூட ஆங்கிலம் கலந்த பாடல்களை எழுதியிருக்கின்றனர். தேவையானால் தவிர்க்க முடியாத இடங்களில் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதில் தவறில்லை, திணித்தால் அது தவறு என்று பதிலளித்தார். ரைட்டிங் இஸ் அன் ஆன்டி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. பொதுவாகவே ரைட்டிங்ன்றதுல எனி கிரியேட்டர்ஸ் அது இயற்கைக்கு உடலியலுக்கு எதிரான ஒரு செயல். ஒரு தமிழை ஆங்கிலத்தில் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை கண்ணுனா கேஎன் அடிக்கிறோம், அது கண்ணு. அடுத்த தலைமுறை குழந்தைகள் இந்த தலைமுறை தமிழ் எழுத்துக்களையே மறந்து போகிற இதுவும் உருவாகலாம் எதிர்காலத்தில். முதுகலை தேர்வில் டாப் ரேங்க் எடுத்த நா. முத்துக்குமார் கூடவே தமிழ் திரைப்பட பாடல்களில் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் ஆய்வு செய்து PhD செய்திருக்கிறார். படிப்பிற்கு பின் சில பத்திரிகைகளில் ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளராக பணியாற்றிய அவர் பின் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக சென்று சேர்ந்துள்ளார். அதன் பின்னரே அவர் பாடல் எழுத வந்துள்ளார். போகாதே போகாதே நீ பிரிந்தா நான் இறப்பேன். நா. முத்துக்குமார் வாழ்வில் அதிக ஹிட் பாடல்கள் யுவன் சங்கர் ராஜாவுடன் அவர் இணைந்த போதுதான் நடந்தது. இது யுவனுக்கும் பொருந்தும். காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. அதனாலேயே யுவன் சங்கர் ராஜா தனது ஒரு பேட்டியில் அவருடைய வரிகள் என்னோட கரியர்ல பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. 7G ரெயின்போ காலனி ரீ ரெக்கார்டிங்க்கு அவரை முதல் முறையாக ஃப்ளைட்ல மும்பைக்கு கூட்டிட்டு போனேன். அட்டகாசமான வரிகள், நிறைய விஷயங்கள் நினைச்சு பார்க்காம நடந்தது என்று கூறியிருப்பார். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். நா. முத்துக்குமார் இந்த உலகை விட்டு இவ்வளவு விரைந்து செல்ல வேண்டியது ஏன் என கேட்காத ரசிகர்களே இருக்க மாட்டார்கள். அவர் மீதான உரிமையுள்ள ஒவ்வொருவரும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எங்களை பிரிந்தாய் என கோபப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நா. முத்துக்குமார் சொல்வது போல காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது, உங்களிடம் கோபம் கொண்டால் நாங்கள் எங்கே போவது, என்ன ஆவது? மனித மனசுக்குள் இருக்கும் சிறிய உணர்வுகளையும் பெரிய கனவுகளையும் எளிய வார்த்தைகளால் சொல்லிய கவிஞர் நா. முத்துக்குமார் அவருடைய பாடல்களில் எழுதியது வெறும் வரிகள் மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையின் உணர்ச்சிகள். வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் ஒரு பேனா, ஒரு காகிதம், அதில் எழுதப்பட்ட ஒரு வரி. செல்போனின் உச்சரிப்பை அனைத்து கொஞ்சம் செல்வண்ணின் உச்சரிப்பை கேட்போ. ஒரு மனிதன் வாழ்க்கையே மாற்ற முடியும் என்பதற்கு அவர்தான் சாட்சி. மை ஒரு துளிதான், ஆனால் அவர் எழுத்து ஒரு பெருவெள்ளம். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே. அவருடைய பாடல்கள் காதலையும் கற்றுத்தந்தது, வலியையும் புரிய வைத்தது. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. அதற்கு மேல் ஒரு படி சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கையை உணர வைத்தது. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை. நா. முத்துக்குமார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, மக்கள் மனதை வென்ற எழுத்து வீரன். அவரது ரசிகன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம்
கணக்கு கண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன்.